லாஸ்ட் கிளாஸ்ல அணிகளின் வரிசை அதோடைய வகைகள்லாம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து இந்த எடுத்துக்காட்டு சம்ல நம்ம நிரல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1, 2, 3 என்ற 3 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் பற்றிய விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க 3 தொழிற்சாலை இருக்கு, 1, 2, 3ன்னு. அதில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தகவலை ஒரு அணி அமைப்பில் எழுதுக. ஸோ கொடுக்கப்பட்டதை ஒரு அணியில் நம்ம எழுதணும். நம்ம அணியை வந்து ஏ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு, ஸோ முதல் தொழிற்சாலையில் 23, அடுத்து 18, ரெண்டாவது தொழிற்சாலையில் 47, 36, மூணாவது தொழிற்சாலையில் 15, 16. ஸோ அணி அமைப்பில் எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இரண்டாவது நிரை மற்றும் முதலாவது நிரல் இடத்தில் உள்ள உறுப்பு எதனை குறிக்கிறதுன்னு கேட்காங்க. இரண்டாவது நிறைங்கிறது நமக்கு இது. ஸோ இதுதான் நமக்கு என்னது, செகண்ட் நிரை. முதலாவது நிரல், ஸோ முதலாவது நிரல்ங்கிறது நமக்கு இது ஃபர்ஸ்ட் நிரல். இடத்தில் உள்ள உறுப்பு எதனை குறிக்கிறது. ஸோ இங்கேருந்து நமக்கு இரண்டாவது நிரை, இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு இரண்டாவது நிரை. இதில் இருக்கிற இந்த முதல் உறுப்பு வந்து 47. இப்போ இந்த 47 எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 47 என்பது இரண்டாவது தொழிற்சாலையில் பணிபுரியும் ஆண்களின் விவரத்தை குறிக்கிறது. அடுத்த ரெண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால். ஸோ இப்போ ஒரு அணியில வந்து 16 உறுப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம அணியின் மொத்த உறுப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அணியின் மொத்த உறுப்புகளை நம்ம mn சொல்றோம். அதாவது m கிராஸ் n என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறோம். இந்த mn வந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அணியில் வந்து m கிராஸ் n, அந்த mnங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கிராஸ் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அணி வந்து இந்த அணியோடைய வரிசை 4 கிராஸ் 4. அப்போ நமக்கு என்ன வரும், 4 × 4 = 16. இந்த மாதிரி நமக்கு எந்த விதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 16ங்கிறது நம்ம 4 கிராஸ் 4 தான் எழுதணும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் 8, ஸோ ஈரட்டா 16 கிடைக்கும். அதே மாதிரி 8 கிராஸ் 2, இந்த 2ங்கிறது நமக்கு நிரை, இந்த 8ங்கிறது நிரல். ஸோ நமக்கு மாறுபடும். அதாவது நிரை 2 அப்படின்னா இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ இதில் வந்து 2 கிராஸ் 8, ஸோ நிரை வந்து 2 தான். 1, 2, 3, 4, 5, 6, ஸோ 8, 7, 5, 4, -2, 1. இப்போ நிரை 2 தான், 1, 2 நிரை. ஸோ நிரல் வந்து இங்கே என்னது 8, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 8. ஸோ இந்த மாதிரி ஒரு அணிக்கு எத்தனை விதமான வரிசைகளான வாய்ப்புகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிராஸ் 16, ஸோ 16 × 1. அடுத்தது 4 கிராஸ் 4. வேற எதுவுமே நமக்கு 16 வர வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு இந்த விதமான வாய்ப்புகள்லாம் என்னது, அணிக்கான வரிசைக்கான வாய்ப்புகள் ஈக்குவல் டு அணியின் வரிசை. அடுத்த எடுத்துக்காட்டு சம், aij = i²j² என்ற அமைப்பை கொண்ட 3 கிராஸ் 3 வரிசையுடைய அணியை காண்க. ஸோ நமக்கு பொதுவாக ஒரு அணி வந்து எப்படி இருக்கும், 3 கிராஸ் 3 நம்ம எழுதணும். a11, 12, a13, a21, a22, a23, a31, a32, a33. ஸோ இதுதான் நமக்கு என்னது 3 கிராஸ் 3 வரிசை கொண்ட அணி. இதில் வந்து I2 J2 சொல்லியிருக்காங்க. ஸோ IJங்கிறது இந்த 11, 12, 13 குறிக்குது.
இப்போ A11 எடுத்துக்கிறோம். அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர், ஜே வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அடுத்தது A12. ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ ஓரன் 1 இன்ட்டு 2 4 4. அடுத்தது A13 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ ஓரன் 1 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு 9. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இந்த அணியை வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது 1 4 9. அடுத்து பார்த்தீங்கன்னா A21 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4. A22 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 16. அடுத்து A23 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 2 4 3 9. ஸோ 4 9 36. இப்போ 4 16 36. அடுத்து பார்த்தீங்கன்னா A31 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 9. அடுத்தது A32 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 36. அடுத்து A33 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 81. ஸோ 9 36 81. இப்படி தான் என்ன செய்யணும், ஒரு அணியை வந்து நம்ம அமைக்க முடியும். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு A மைனஸ் B 2A + C. 2A மைனஸ் B 3C + B ஈக்குவல் டு 1 5 0 2 என்ற அணி சமன்பாட்டிலிருந்து ABCD மதிப்பை காண்க. ஸோ ABCD என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்துக்கிங்கன்னா நம்ம ஒரு அணி பார்த்துருக்கோம், சம அணிகள் பார்த்துருக்கோம். அதாவது ஏபிங்கிற அணியுடைய வரிசையும் ஏல உள்ள உறுப்பும் பியில் உள்ள உறுப்பும் சமம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதுவும் 2x2, இதுவும் 2x2. ஸோ ரெண்டுமே இந்த ரெண்டு அணிகளுடைய வரிசைகளும் சமமாக இருக்குது. இது வந்து சம அணிகளை குறிக்கும். ஸோ அணியுடைய வரிசையும் சமமாக இருக்கும். அப்போ அந்த அணியில் உள்ள உறுப்புகளும் நமக்கு என்னது சமம் தான். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம சம அணிகள்ங்கிறத நம்ம டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். என்றால் என்ன, அதில் என்ன பார்த்துருப்போம், ஏபி அப்படிங்கிற 2 அணி இருக்குது. ஸோ ஏபின்னு 2 அணி இருக்குது. இந்த 2 அணியோடைய வரிசைகள் நமக்கு என்னது சமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அணியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பியில் இருக்கிற அணியின் உறுப்புக்கு சமம். அப்போ A மைனஸ் B ஈக்குவல் டு 1. ஸோ 2A + C ஈக்குவல் டு 5. அடுத்தது 2A மைனஸ் B ஈக்குவல் டு 0. அடுத்து 3C + D ஈக்குவல் டு 2. ஏன்னா அதுக்கு என்னது சமம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது AIJ ஈக்குவல் டு BIJ பார்த்துருக்கோமா, அந்த அணிகளின் வகைகள் என்றால் என்னங்கிற கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், ABCD கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறோம். ஸோ 2A ஈக்குவல் டு மைனஸ் B வந்து ப்ளஸ் B ஆயிடுது. இதே ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 5 பிக்கு பதிலாக 2A, ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. அப்போ நமக்கு என்ன வரும், A மைனஸ் 2A ஈக்குவல் டு 1. ஸோ மைனஸ் A ஈக்குவல் டு 1. அப்போ மைனஸ் எடுக்கும் பொழுது A ஈக்குவல் டு -1. அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும், +1 -1 மாறிடும். இப்போ A ஈக்குவல் டு -1 கிடச்சிச்சு. இதை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 5ல் அப்ளை பண்ணலாம். ஸோ A ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷன் 5ல் போடுறோம். 2 × -1 ஈக்குவல் டு B. ஸோ -2 ஈக்குவல் டு B. இப்போ நமக்கு B -2 கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஏவும் பியும் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ A ஈக்குவல் டு -1 ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணலாமா. ஸோ A ஈக்குவல் டு -1, 2 × -1 + C ஈக்குவல் டு 5. இப்போ -2 + C ஈக்குவல் டு 5, C ஈக்குவல் டு 5 + 2. ஸோ C ஈக்குவல் டு 7. இப்போ ABC கிடச்சிருக்கு. இப்போ இந்த C ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணலாம். C ஈக்குவல் டு 7. ஸோ 3 × 7 + D ஈக்குவல் டு 2. இப்போ 3 21 + D ஈக்குவல் டு 2. D ஈக்குவல் டு 2 - 21. ஸோ D ஈக்குவல் டு மைனஸ் பண்ணோன்னா 19. இப்போ நமக்கு ABCDயோட வேல்யூ கிடச்சிச்சு.
ஸோ ஏஐஜே ஈக்குவல் டு பிஐஜே. இப்போ ஏ ஈக்குவல் டு -1, பி ஈக்குவல் டு -2, சி ஈக்குவல் டு 7, டி ஈக்குவல் டு -19. அடுத்த கிளாஸில் நம்ம பயிற்சி சம்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.